بسم الله الرحمن الرحيم. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்திற்காக பொருளாலும் உடல் உழைப்பாலும் அதிகம் தியாகம் செய்து அன்னலாரின் உள்ளத்தில் நீங்காத இடம் பிடித்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மகள்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைந்த 4 வருடங்களுக்கு பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தம்பதிகளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள். அவர்களில் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்த சகோதரர் ஆவார். அவுஃப் பின் அல் ஹாரிஸ் என்பவர் பால்குடி சகோதரர். 2 சகோதரிகளும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மற்ற மனைவியருக்கு பிறந்தவர்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தைலா என்பவருக்கும், உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹபீபா என்பவருக்கும் பிறந்தவர்கள். தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவு கூர்மையுடையவர்களாக திகழ்ந்தார்கள். அன்றைய நாட்டு அரபு நிலவரங்கள், கவிதைகள், பழமொழிகள், வம்சாவளி தொடர்கள் இவற்றை பற்றி அதிகம் அறிந்து வைத்திருந்தார்கள். அறிவு சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தெரிந்திருந்த ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கூறி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்து 3 ஆண்டுகள் கழிந்த நிலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட உஸ்மான் பின் மலூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துணைவியார் ஹவ்லா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை திருமணம் செய்வது என்று வினவினார்கள். அதற்கு, நீங்கள் விரும்பினால் கன்னியையோ அல்லது விதவையோ திருமணம் செய்யலாம் என்று பதிலளித்தார்கள். அப்படியாக இருந்தால் கன்னியாக இருப்பவர் யார், விதவையாக இருப்பவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வின் படைப்பில் தங்களுக்கு அதிக விருப்பமுள்ள நபர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகள் ஆயிஷா கன்னியாக இருக்கிறார். உங்கள் மார்க்கத்தை ஏற்று உங்களை பின்பற்றும் சௌதா பின் ஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விதவையாக இருக்கிறார்கள் என்று ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள். அந்த இருவரிடமும் என்னை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயார் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, அல்லாஹ் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளையும் அருளையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். என்ன விஷயம் என்று ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவிய போது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை திருமணம் செய்ய எண்ணுகிறார்கள் என்று பதிலளித்தார்கள். உடனே ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் இப்போது வந்து விடுவார், அவரை எதிர்பாருங்கள் என்று சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தபொழுது ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடயத்தை எடுத்துச் சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களது சகோதரர் மகள் மனம் புரிய ஏற்றவரா என்று கேட்டார்கள். இதை ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்த பொழுது, இஸ்லாத்தை ஏற்றதன் மூலம் நான் அவருக்கும் அவர் எனக்கும் சகோதரராகும். அவருடைய மகள் எனக்கு திருமணம் புரிய ஏற்றவர்தான் என்று கூறி அனுப்பினார். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறிய பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே அழைத்து வாருங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷாவை திருமணம் முடித்து வைத்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 6. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் திருமணம் முடித்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டுமே கன்னி பெண் ஆவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவியாக அமைவார் என்பதை அல்லாஹ் கனவின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்திருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே 5125வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னை கனவில் அப்போது ஒரு வானவர் உன்னை ஒரு பட்டு துணியால் பொருத்தி கொண்டு வந்து, இவர்தான் உன் மனைவி என்றார். உன்னுடைய முகத்தில் உள்ள அந்த துணியை நான் அகற்றினேன். அப்போது நீ இருந்தாய். இது அல்லாஹ்வின் புறத்து இருந்து வந்திருந்தால் அப்படியே நடக்கும் என்று கூறிக்கொண்டேன் என்று என்னிடம் கூறினார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட அனைத்து மனைவியர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 500 திர்ஹம் மஹராக கொடுத்தார்கள் என்ற செய்தி முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, அஹ்மத், நஸாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் நல்ல அழகுள்ளவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு மனைவியுமான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் இவ்வாறு சொல்லுவார்கள், என் அருமை மகளே, இப்பெண் ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதிக உரிமை எடுத்து நடப்பதை கண்டு நீ ஏமாந்து விடாது. அவருடைய அழகின் மூலம் அவரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று
உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய பொழுது அவர்கள் புன்னகை பூத்தார்கள். இந்த செய்தி புகாரிலே 5218வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமணம் முடிந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா ஹிஜ்ரத் செல்வதற்கு அல்லாஹ்வின் அனுமதி கிடைக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நாடு துறந்து மதீனா சென்றார்கள். பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவிகளான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களையும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மற்றும் குழந்தைகளையும் அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தமது சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களோடு மதீனா வந்தடைந்தார்கள். புதிய ஊருக்கு வந்ததால் அங்குள்ள தட்ப வெப்பநிலை அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. அதனால் அவர்கள் கடும் காய்ச்சலில் அவதிப்பட்டார்கள். தலைமுடிகள் எல்லாம் உதிர்ந்தன. இந்த செய்தி புகாரிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அறிவிப்பில் 1 மாத காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் என்று கூடுதலாக இடம்பெற்று வந்திருக்கிறது. நோயின் வேகம் தணிந்த போது தலைமுடி வளரத் தொடங்கியது. தோல் புஜம் வரை வளர்ந்த சமயத்தில் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தமது தோழிகளோடு ஊஞ்சலிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களின் தாயார் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு சென்று ஆயிஷா என்று சத்தமிட்டு அழைத்தார்கள். பின் தாயாரோடு சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் எதற்காக அழைத்து செல்லப்படுகிறோம் என்று தெரியாது. ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை ஒரு வீட்டின் முன் கொண்டு போய் நிறுத்தினார்கள். மூச்சிறைத்து நின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் தலையிலும் முகத்திலும் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து தடவினார்கள். பின்னர் அந்த வீட்டுக்குள் அனுப்பி வைத்தார்கள். அங்கு சில அன்சாரி பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் நன்மையும் அருளும் உண்டாகட்டும், நட்பாக்கியம் பெற்றவராக வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அலங்கரித்தார்கள். முற்பகல் நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திடுக்கிட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அன்சாரி பெண்கள் ஒப்படைத்தார்கள். அன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு உறவு கொண்டார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் வயது 9. இது புகாரிலே 3894 மற்றும் முஸ்லிமிலே அஹ்மதிலும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்த போது வயது 6ஆக இருந்ததால் அவர்கள் தமது தாயார் வீட்டில் இருந்தார்கள். அன்றைய அரபு பெண்கள் சுமார் 9 வயதில் தான் பருவமடைவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடித்தார்கள். ஷவ்வால் மாதத்திலேயே உறவு கொண்டார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே 2782வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை 6 வயதாக இருக்கும் பொழுது திருமணம் செய்து கொண்டதாக கண்டோம். இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாமும் பருவமடையாத பெண்களை திருமணம் செய்யலாம் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்தது அன்றைய அரபு நாட்டு வழக்கத்தில் தான். பின்னர் திருமணம் தொடர்பான சட்டங்கள் இறைவனால் வழங்கப்பட்டு சிறுமிகளை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டு விட்டது. உங்களிடம் கடுமையான உடன்படிக்கை அவர்கள் எடுத்து நீங்கள் ஒருவர் மற்றொருவருடன் 2 கலந்திருக்கும் நிலையில் எப்படி நீங்கள் அதை பிடுங்கிக் கொள்ள முடியும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே பேசுகிறான். திருமணம் என்பது ஒரு பெண் ஒரு ஆணிடம் எடுக்கும் உறுதியான உடன்படிக்கை என்ற இந்த வசனம் கூறுகிறது. 2 பேர் உடன்படிக்கை எடுக்கும் பொழுது அது என்ன உடன்படிக்கை என்பது அந்த இருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். சிறுமியாக இருந்தால் உடன்படிக்கை என்னவென்று தெரியாது. எனவே சிறுமிகளை திருமணம் செய்வது இந்த வசனத்தின் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை விளங்கலாம். அதேபோல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னும் ஒரு பொன்மொழியும் இதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. கண்ணி கழிந்த பெண்ணை அவளது வெளிப்படையான உத்தரவு பெறாமல் மனம் முடிக்க வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, கன்னிப்பெண்ணின் அனுமதி எப்படி என்று மக்கள் கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் மௌனம் சாதிப்பதுதான் அவளது சம்மதம் என்று சொன்னார்கள். திருமணத்தில் மணமகளின் சம்மதத்தை பெறச் சொன்ன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னிப்பெண்ணையும் விதவை பெண்ணையும் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பெருவயதை அடையாத சிறுமிகளை பற்றி குறிப்பிடவில்லை. சிறுமியை திருமணம் செய்யலாம் என்றிருந்தால் அச்சிறுமியிடம் சம்மதம் பெற வேண்டுமா என்பதை குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் அது பற்றி இங்கோ அல்லது வேறு எந்த இடத்திலோ குறிப்பிடவில்லை. இதிலிருந்து சிறுமியை திருமணம் புரிதல் என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை விளங்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையை தொடங்கிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சிறிய வயதுடையவர்களாக இருந்ததால் சிறு பிள்ளைகளின் விளையாட்டுகளும் அவரிடத்திலே இருந்தன. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை. நான் பொம்மைகளை வைத்துக்கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் விளையாடுவேன். என்னுடைய தோழிகளும் என்னோடு விளையாடுவார்கள். வெளியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது தோழிகள் திரைக்கு பின்னால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு விளையாட அவர்களை அனுப்பி வைப்பார்கள்.
என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே 6130வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீடு மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலை ஒட்டி இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை பள்ளிவாசலிலிருந்து நீட்டும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலை வாரி விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது மிகவும் அன்பு செலுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கின்றார்கள். எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆனை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இது செய்தி புகாரியிலே 2 இடத்திலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் மாதவிடாயுடன் இருக்கும் நிலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை வாரி விடுவேன் என்று சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது தமது தலையை என் அறையின் பக்கம் நீட்டுவார்கள். மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதை நான் வாரிவிடுவேன் என்று சொல்கின்றார்கள். இது புகாரியிலே 4 இடங்களிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் மாதவிடாயாக இருக்கும்போது தண்ணீர் அருந்துவேன். அதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி நான் வாய் வைத்த இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள். நான் மாதவிடாயாக இருக்கும்போது இறைச்சியை கடிப்பேன். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி நான் வாய் வைத்து கடித்த இடத்தில் தாமும் வாய் வைத்து கடிப்பார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே, அஹ்மதிலே, அபூதாவுத், நஸாயி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபிசீனியா நாட்டு வீரர்கள் பள்ளியில் வீர விளையாட்டு விளையாடும் போது என் அறைவாசலில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மேலாடையால் என்னை மறைத்து கொண்ட நிலையில் நான் அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த செய்தி புகாரியிலே பல இடங்களிலே முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருக்கும்போது முத்தமிடுவார்களா என்று கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு ஆம் என்றார். இது செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம். அப்போது எங்கள் இருவரின் கைகளும் அந்த பாத்திரத்தில் மாறி மாறி செல்லும். இது செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து குளிப்போம். எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு பாத்திரம் இருக்கும். அவர்கள் வேக வேகமாக தண்ணீரை அள்ளுவார்கள். நான் எனக்காக கொஞ்சம் விட்டு வையுங்கள், எனக்காக கொஞ்சம் விட்டு வையுங்கள் என்று கூறுவேன். இந்த செய்தி முஸ்லிமிலும் நஸாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எவ்வளவு அன்போடு வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதை இந்த நபிமொழிகள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்துகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னர் நீண்ட காலம் வாழ்ந்து கிபி 673ஆம் ஆண்டு ரமதான் பிறை 17 செவ்வாய்க்கிழமை அன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். அறிவு சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய சில குறிப்பினை இந்த காணொளியிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நபித்தோழியர் வரலாற்றோடு மீண்டும் சந்திக்கலாம்.